ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் கார்த்திக் துருவம் அகாடமிலேருந்து. ஓகே, நம்ம செப்டம்பர் மந்த் கரண்ட் அவர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதில் செப்டம்பர் 23க்கு உண்டான கரண்ட் அவர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரஃபேல் விமானத்தை இயக்க முதல் பெண் போர் விமானியாக யார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து சிவாங்கி சிங். ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சிவாங்கி சிங். அதாவது ரஃபேல் விமானத்தை இயக்கிறதுக்காக முதல் பெண் போர் விமானியாக தேர்வு செய்யப்பட்டவர் வந்து யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவாங்கி சிங் அப்படின்றவங்க தான். சரிங்களா? ரஃபேல் விமானத்தை இயக்க முதல் பெண் போர் விமானியாக யார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து சிவாங்கி சிங். சரிங்களா? ஓகே, ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. ஐக்கிய நாடுகள் சபையுடன் இணைந்து டிசம்பர் மாதம் உலகளாவிய கிளைமேட் சம்மிட் மாநாட்டை எந்த நாடு நடத்த இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து யூகே. சரிங்களா? யுனைடெட் கிங்டம். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா யூகே. அதாவது ஐக்கிய நாடுகள் சபையோட சேர்ந்து வர டிசம்பர் மாதம் உலகளாவிய கிளைமேட் சம்மிட் அப்படிங்கிற மாநாட்டை நடத்த போறாங்க. அது வந்து எந்த நாடு நடத்த போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யுனைடெட் கிங்டம். சரிங்களா? யூகே. அதாவது ஐக்கிய நாடுகள் சபையுடன் இணைந்து டிசம்பர் மாதம் உலகளாவிய கிளைமேட் சம்மிட் அப்படிங்கிற மாநாட்டை எந்த நாடு நடத்த போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து யூகே. சரிங்களா? யுனைடெட் கிங்டம். சரிங்களா? ஓகே, மூணாவது கொஸ்டின் பாருங்க. உலக கடல்சார் தினம் 2020 எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து செப்டம்பர் 24. ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 24. அதாவது உலக கடல்சார் தினம் 2020 எப்போ வந்து அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 24. சரிங்களா? ஓகே, நாலாவது கொஸ்டின் பாருங்க. நமாமி கங்கை திட்டம் மற்றும் அம்ருத் திட்டத்தின் கீழ் எந்த மாநிலத்தில் பல்வேறு திட்டங்களை பிரதம அமைச்சர் தொடங்கி வைத்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பீகார். ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பீகார். அதாவது நமாமி கங்கை திட்டம் அப்படிங்கிறது கங்கை ஆறை வந்து சுத்தப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் அது. அதே மாதிரி அம்ருத் திட்டம், இந்த திட்டத்தின் கீழே எந்த மாநிலத்தில் பல்வேறு திட்டங்களை பிரதம அமைச்சர் தொடங்கி வைத்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பீகார் மாநிலத்தில். சரிங்களா? அதாவது நமாமி கங்கை திட்டம் மற்றும் அம்ருத் திட்டத்தின் கீழ் எந்த மாநிலத்தில் பல்வேறு திட்டங்களை பிரதம அமைச்சர் தொடங்கி வைத்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பீகார். ஓகே, அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க. டைம் பத்திரிகையின் 100 செல்வாக்கு மிகுந்த தலைவர்கள் 2020 பட்டியலில் யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து நரேந்திர மோடி. ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி. அதாவது டைம் பத்திரிகையில 100 செல்வாக்கு மிகுந்த தலைவர்கள் 2020 பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டோட பிரதமர் நரேந்திர மோடி. சரிங்களா? டைம் பத்திரிகையின் 100 செல்வாக்கு மிகுந்த தலைவர்கள் 2020 பட்டியலில் பின்வரும் எந்த தலைவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி. சரிங்களா? ஓகே, ஆறாவது கொஸ்டின் பாருங்க. இந்திய ரயில்வே அதன் அகலப்பாதையில் 100% மின்மயமாக்கலை எந்த ஆண்டிற்குள் அடைய வேண்டும் என்ற இலக்கை நிர்ணயித்துள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 2023. ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2023. அதாவது இந்தியன் ரயில்வே வந்து பார்த்தீங்கன்னா அதோட அகலப்பாதையில் 100% மின்மயமாக்கலை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறத இலக்கா வச்சிருக்காங்க. அது எந்த ஆண்டுக்குள்ள அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2023க்குள்ள. சரிங்களா? இந்திய ரயில்வே அதன் அகலப்பாதையில் 100% மின்மயமாக்கலை எந்த ஆண்டிற்குள் அடைய வேண்டும் என்ற இலக்கை நிர்ணயித்துள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 2023. சரிங்களா? ஓகே, ஏழாவது கொஸ்டின் பாருங்க. காலநிலை நெருக்கடியை சமாளிக்க நிறுவனங்களுக்கு காலநிலை நிதி அறிக்கையை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ள உலகின் முதல் நாடு வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து. சரிங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து. அதாவது காலநிலை நெருக்கடியை சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறுவனங்களுக்கு காலநிலை நிதி அறிக்கையை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. முதல்ல எந்த நாடு வந்து இதை அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து. சரிங்களா? காலநிலை நெருக்கடியை சமாளிக்க நிறுவனங்களுக்கு காலநிலை நிதி அறிக்கையை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ள உலகில் முதல் நாடு வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து நியூசிலாந்து. சரிங்களா? ஓகே, எட்டாவது கொஸ்டின் பாருங்க. மோக்ஷா கலாஷ் யோஜனா 2020 திட்டத்தை எந்த மாநிலம் தொடங்கியுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ராஜஸ்தான். ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். அதாவது மோக்ஷா கலாஷ் யோஜனா 2020 திட்டத்தை வந்து எந்த மாநில அரசு வந்து தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். சரிங்களா? ஓகே, 9வது கொஸ்டின் பாருங்க. வேன் IFRA 2020 கோல்டன் பென் ஆஃப் ஃப்ரீடம் விருதை வென்றவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜினத் பெடோடியா அப்படின்றவர் தான். சரிங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜினத் பெடோடியா அப்படின்றவர் தான். சரிங்களா?
அதாவது வேன் அப்படின்னா வேர்ல்டு அசோசியேஷன் ஆஃப் நியூஸ் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேன் IFRA 2020 கோல்டன் பென் ஆஃப் ஃப்ரீடம் விருதை வென்றவர் வந்து யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜினத் பெடோடியா அப்படின்றவர் தான். சரிங்களா, நோட் பண்ணீங்க. ஓகே, 10வது கொஸ்டின் பாருங்க. ஆன்லைனில் புகார் அளிக்க ஆந்திர பிரதேஷ் போலீஸ் சேவா ஆப் அப்படிங்கிறத தொடங்கின ஆந்திர முதல்வரோட பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா YS ஜெகன்மோகன் ரெட்டி. ஓகேவா, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா YS ஜெகன்மோகன் ரெட்டி. அதாவது ஆன்லைன் மூலியமா நம்ம வந்து புகார் அளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆந்திர பிரதேஷ் போலீஸ் சேவா ஆப் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. எந்த மாநிலத்துல கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்துல. சரிங்களா, யாரு வந்து கொண்டாந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேச முதல்வர் YS ஜெகன்மோகன் ரெட்டி தான் கொண்டாந்துருக்காங்க. சரிங்களா, அதாவது ஆன்லைன்ல புகார் அளிக்க ஆந்திர பிரதேஷ் போலீஸ் சேவா ஆப் அப்படிங்கிறத தொடங்கி இருக்கிற ஆந்திர முதல்வரோட பேர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா YS ஜெகன்மோகன் ரெட்டி. சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுவரையும் பார்த்தது செப்டம்பர் 23 கரண்ட் அவர்ஸ் வந்து பார்த்தோம். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. துருவம் அகாடமில இருந்து கார்த்திக்.